அந்த கம்பெனியோட மேனேஜர் சொல்றாரு, சூர்யா அழகிய பத்தி விசாரிக்கிறதுக்கு ஊருக்கு அவங்க அம்மாவை பார்க்க போறதா சொன்னாரு. மேடம், இது மாத்திரம்தான் எனக்கு தெரியும். அவங்க ஊரு பேரு டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். மற்றபடி நேர்ல வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த நேர்லயே சொல்லிடுறேன். ராஜலட்சுமி கேக்குறாங்க, நேர்ல வர எவ்வளவு நேரமாகும்? மேடம், நான் இப்ப உடனே கூட கிளம்பி வர முயற்சி பண்றேன் மேடம். சரி, சீக்கிரத்துல வாங்கன்னு ராஜலட்சுமி சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. ராஜலட்சுமி அந்த மெசேஜ பாக்குறாங்க. இது ஆந்திரா பார்டர் ஆச்சு, கொடுங்க அத்தைன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த அட்ரஸ பாக்குறாங்க. அத்தை, பேசாம நானும் மகாவும் இந்த அட்ரஸுக்கு கிளம்பி போறோம். நாங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறோம். கோடீஸ்வரி சொல்றாங்க, சம்மந்தி, ஐஸ்வர்யா சொன்னதும் கரெக்டு தான். நம்ம 2 பேரும் வெயிட் பண்ணி சரோஜினி மேடத்தை பாத்திரலாம். அவங்க 2 பேரும் போய் விசாரிக்கட்டுமே. சம்மந்தி, என்ன சொல்றீங்க? சரி சம்மந்தின்னு சொல்றாங்க. அந்த அதிகாரிக்காண்டி வெயிட் பண்றாங்க. சரோஜினி மேடம் ஆபீஸுக்கு வந்துடுறாங்க. ராஜலட்சுமி கிட்டையும் கோடீஸ்வரி கிட்டையும் சொல்றாங்க. இதை கேட்ட ராஜலட்சுமி, நாளைக்கு என்ன ஆக போகுதோன்னு எங்க முழு குடும்பமும் குழப்பமா இருக்கு. நீங்க சொல்ல போற வார்த்தையை வச்சுதான் மகா சூர்யாவோட வாழ்க்கையே இருக்கு. சொல்லுங்க மேடம். சரோஜினி சொல்றாங்க, எனக்கு என்னென்ன தெரியுமோ அத்தனையும் உங்க 2 பேர்கிட்டையும் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆந்திரால மயில்சாமிங்கிற பெரியவர் அழகிய எங்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. முதல்ல அழகிய எங்க ஆசிரமத்துல சேர்த்துக்க முடியாதுன்னு தான் நான் சொன்னேன். அந்த பெரியவர் அழகியோட அம்மாவுக்கு மனநிலை சரியில்லைன்னோ, குழந்தைய பாத்துக்க யாருமே இல்ல, அவளுக்கு அம்மா இருந்தும் அழகி அனாதை மாதிரி தான், அதனாலதான் அழகிய இந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதனாலதான் அழகிய இந்த ஆசிரமத்துல நாங்க சேர்த்துக்கிட்டோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அழகியோட அம்மா நேர்ல வந்தாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அழகி நிச்சயமா சூர்யாவோட குழந்தையே கிடையாது. ராஜலட்சுமியும் கோடீஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க கேட்ட உடனே. மேடம், இந்த விஷயமா சூர்யா கூட என்ன பார்க்க வந்திருந்தாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, இது என்னோட குழந்தை இல்லைன்னு வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி பெரிய பிரச்சனை வீட்டுல வெடிக்கும்னு என்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. அதனாலதான் அழகியோட தாத்தா மயில்சாமி விஷயத்த சூர்யா கிட்ட சொன்னேன். அந்த பெரியவர் கொடுத்த அட்ரஸையும் சூர்யா கிட்ட கொடுத்தேன். அப்ப அவர்கிட்ட இந்த குழந்தையோட உண்மையான அப்பா யாருன்னு கேட்டேன். அதுக்கு சூர்யா அந்த உண்மை என்னோடயே போகட்டும்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. கோடீஸ்வரி சொல்றாங்க, அந்த பெரியவர் கொடுத்த விவரத்தை சூர்யா கிட்ட கொடுத்ததா சொன்னீங்கல்ல, அப்பனா மகாவும் ஐஸ்வர்யாவும் அட்ரஸ் கேட்டாங்களே, நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்தீங்க? மேடம், சூர்யா 2 நாளைக்கு முன்னாடி அழகியோட அம்மாவை பத்தி ஏதோ விஷயம் கிடைச்சிருக்குன்னோ தெரிஞ்சுக்கதான் நான் நேர்ல போறேன்னு சொன்ன அட்ரஸை தான் அவங்க கிட்ட கொடுத்தேன். மேடம், மகாவும் ஐஸ்வர்யாவும் அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. எப்படியோ ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா சரிதான். சித்ரா தேவி சொல்றாங்க, மாமா, எல்லாரும் சேர்ந்து போறதுதான் நல்லது. ஆனா இந்த விஷயத்துல நாங்க யாரையும் நம்பி தனியா விட முடியாது. நமக்கே தெரியாம கார்ல போகும்போது சூர்யா கிட்ட பேசி விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு மாமா. அதனாலதான் நான் சொல்றேன் மாமா. ராஜலட்சுமி சொல்றாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க சித்ரா? எல்லாரும் உன்னைய மாதிரியே இருப்பாங்கன்னு எப்படி நீ நினைப்ப? சித்ராதேவி சொல்றாங்க, அப்படின்னா வேன்ல சேர்ந்து போறத பத்தி நீங்க எதுக்கு தப்பா நினைக்கணும்? சேர்ந்து போனா எந்த சந்தேகத்துக்கும் இடம் வராது. அதனாலதான் நான் சொல்றேன். தாத்தா சொல்றாரு, சரிம்மா, நம்ம கிளம்பலாம், வாங்கடா போலாம். எல்லாரும் கிளம்பி போறாங்க. இப்ப சித்ரா தேவிக்கு ஒரு மெசேஜ் வருது. எல்லா ஏற்பாடும் ரெடி, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு அந்த மெசேஜ் சொல்லுது. சித்ரா தேவி சொல்றாங்க, நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மெசேஜ் வந்துருச்சு, இனிமேட்டு கிளம்ப வேண்டியதுதான், நாளை சந்திப்போம்.